தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க ஏன் கூட வரீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. யாருக்காகவும் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. கியூட்டீஸ், டீ குடிக்கிறியா? வாங்கிட்டு வா. ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின். இந்த பேக் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு துணையா உங்க பக்கத்திலேயே இருப்பேன்.
ஒரு நிமிஷம். நான் ஒரு விஷயம் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு, போகலாம். மன்னிச்சிருங்க, நீங்க இதே கலர் புடவையில் ஒரு பொண்ணை பாத்தீங்களா? அவ தனியா வந்தா. சித்திமா, உட்காருங்க. நீங்க எல்லாருமே உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. தீபிகா, நீ உட்காரு. ஐயரே, நீங்க பூஜை ஆரம்பிங்க. இல்ல ஒரு நிமிஷம். பொண்டாட்டி எப்போதுமே புருஷனுக்கு இடது பக்கமா தான் உட்காரணும். அம்மாடி, நீ இந்த பக்கம் வா. என்ன தீபிகா, நீ ஏன் இன்னும் தயங்கி தயங்கி நிக்கிற? நீயும் சின்ன மருமக மாதிரி லேட் பண்ணா அப்புறம் எப்படி பூஜை ஆரம்பிக்கிறது? தேவா வந்தாச்சு. உட்காருங்க உட்காருங்க. தேவா வந்தாச்சு.
தேவா, சின்ன மருமகளே, உள்ள வாங்க. வேண்டாம், இருங்க. என்னாச்சு பாட்டிமா? மறந்துட்டிய வைஷாலி? தேவாவும் விஷாகாவும் புதுமண தம்பதி மாதிரி வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணணும். அவங்கள வரவேற்க நம்ம எல்லாம் பண்ணணும்ல? ஆமா, பண்ணணும். சந்துரு, அந்த ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பெரியம்மா. சின்ன மருமகளை இந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது இப்பவே அவங்க முகத்தை பார்க்கணும் போல தோணுது. எங்க துணி எடுங்க பார்க்கலாம். அண்ணி, பூஜைக்கு முன்னால அதை எடுக்கவே கூடாது. தீபிகா, இங்க வா. தேவா கரெக்டா தான் சொல்றா. நாம எல்லாரும் சின்ன மருமக முகத்தை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அது நம்ம பரம்பரை வழக்கம்ல. பவித்திரமான அந்த துணியை அவ போட்டிருக்கா. பூஜை முடியிற வரைக்கும் அதை எடுக்காம இருந்தா யாரோட கண்ணும் நம்ம மேல படாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கண்ணு படுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு நேரம் நீ எங்க எல்லாரையும் காக்க வச்சுட்டமா சின்ன மருமகளே. சரி, எப்படியோ வந்ததே போதும். சந்துரு, நலங்குக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? இதோ கொண்டு வந்துட்டமா. என்ன நாடகம்? ப்ளீஸ் கிவ் மீ a break. அப்பப்ப வரும்போதெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல. இது பாருமா, இப்படி பண்றதுதான் நம்ம பரம்பரை வழக்கம். அந்த பலகை மேல தன்னோட வலது காலை வச்சுதான் சின்ன மருமக வீட்டுக்குள்ள வரணும். அவ காலோட வந்த பீடையெல்லாம் வாசலோட போயிடும்னு சொல்லுவாங்க. வா சின்ன மருமகளே, நீ உன்னோட வலது காலை எடுத்து அது மேல வச்சு வீட்டுக்குள்ள பிரவேசம் பண்ண. வா. ராதே ராதே. ராதே ராதே. ரொம்ப சரியான சமயத்துல வந்திருக்கீங்க சம்மந்தி. இப்பதான் உங்க வீட்டு பொண்ணு மகா பண்டிதரோட மனைவிங்கிற முறையில முதல் தடவையா எங்க வீட்டுக்குள்ள வரப்போற.
சரியான நேரத்துல வந்தாங்களா? எல்லாருமே இவ்ளோ லேட்டா வந்திருக்காங்க. ஏன் உங்க பொண்ணை கொஞ்சம் சீக்கிரம் தயார் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குறைஞ்சிருமா? சரி சரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்க பொண்ணு இப்ப ராணி மாதிரி வரப்போறா. சாஸ்திரி வரலையா? ராதிகா எங்க? அங்க தர்மசாலையில ஒரு பூஜை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துருவாங்க. வாங்க உள்ள வாங்க. தேவா, நீங்க 2 பேரும் உங்க இடத்துல உட்காருங்க. உட்காருமா, சீக்கிரமா உட்காந்து பூஜை ஆரம்பிங்க, இல்லைன்னா முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும். இல்ல வேண்டாம், கொஞ்சம் இரு. எங்களுக்கும் கொஞ்சம் சம்பிரதாயம் இருக்கு. என்ன சம்பிரதாயம்? எங்க பொண்ணை வச்சு நாங்க தனியா பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க பூஜையை பண்ணிக்கங்க. அப்புறம் அவளை மகா பண்டிதி ஆக்கிக்கங்க. அதுக்கு முன்னால நாங்க எங்க பொண்ணுக்கு சம்பிரதாயத்தை பண்ணியே ஆகணும். சரி பண்ணிடுங்க, இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ள சின்ன மருமக வலது கால மனையில வச்சிட்டோம். இல்ல, நாங்க பண்ண வேண்டிய சம்பிரதாயம் அப்படி இல்ல. நாங்க முன்னாடியே அதை பண்ணிடணும். எங்க பொண்ணை இங்கே வச்சு கூட நாங்க பண்ணலாம். இங்கே ஏதாவது ஒரு ரூம்ல சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு கூட்டு வந்துடுறோம். ஒருவேளை அதுக்குள்ள அவங்க அப்பா கூட வந்துடுவார்ல, அவரும் பார்க்கணும்ல தன்னோட பொண்ணு மகா பண்டிதி ஆகிறத. ஏன் இரு, நமக்கு அதுக்கு தேவையான நேரம் இருக்கா? பரவாயில்ல, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. சரி, நீங்க விஷாக்காவை கூட்டிட்டு போங்க. சரி. ஐயா, இங்க ஒரு பொண்ணை பாத்தீங்களா? எந்த பொண்ணு? ரோஸ் கலர் புடவை கட்டிக்கிட்டு தனியா வந்தா. இல்ல, நான் பார்க்கல. திருடி உக்கார், இத போட்டு உக்கார் உக்கார். ஐயோ, என் பேத்தியை பத்தி எதுவுமே தெரியலையே. அம்மா, நேரம் ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது. அவர் அதுக்குள்ள விஷாக்காவை கூட்டிட்டு வரலன்னா அப்புறம் நம்ம ராதிகாவை பூஜையிலயும் உட்கார வைக்கணும். இல்லம்மா, என்னால இந்த பூஜையில உட்கார முடியாது. இது வரைக்கும் நான் எந்த ஒரு கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளையும் போனதில்லை. என்னோட ஜாதகம் என்னன்னு கூட தெரியாது, குலங்கோத்திரமும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டு மருமகளா எப்படி இந்த பூஜையில கலந்துக்க முடியும் சொல்லுங்க?
வாங்க, நாங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க. யார் வேண்டாண்ணா? அட என்னது, சின்ன மருமக முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்கா? நீ என்ன பைத்தியமா விஷாக்கா? இது நம்மளோட வீடு. இங்க எதுக்கு ரூம்ல முக்காடு போட்டிருக்க நீ? ஏடு முதல்ல அத கொஞ்சம் காத்து வரட்டும். இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். பாட்டியம்மா சொன்னாங்கல்ல, பூஜை முழுசா முடியிற வரைக்கும் அவ முகத்துல துணி மூடிதான் இருக்கணும். அவங்க பேச்ச மீற முடியாதுல்ல, நாங்க மீற மாட்டோம். எந்திரு, வாமா போலாம். நான்